ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர். இப்போ உள்ள காலகட்டத்தில் மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில வந்து இந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனை, அதாவது இந்த ஆர்த்தோஸ் ரிலேட்டடான பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கு. ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வரும்போது அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் பட் வந்து ஒரு சின்ன வயசுலேயே வந்து எலும்பு வந்து ஒன்றுமே பண்ண முடியல, ஸோ இங்கேருந்து அவ்வளோ தூரம் கூட நடக்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கான ரீசன்ஸ் வந்து நிறைய வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன ரீசன்ஸ், ஸோ வந்து இதுலேருந்து நம்ம எப்படி க்யூர் பண்ணி போகிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எனிவே பாண்டி ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளை ஃபர்ஸ்ட் என்னதான் நம்ம மினரல்ஸ் பற்றி விட்டமின்ஸ் பற்றி பேசினாலும் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஸோ இதெல்லாம் நம்ம எப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய வெயிட் வந்து ஐடியலாக இருக்கா, அதாவது ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகுதா, ரொம்ப நாளுக்கு வந்து ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகுனாவே வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஸோ உடம்புக்குள்ளே ஏதாச்சும் ஒரு நோய் வந்தாலுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாகும், இல்லைன்னா வெயிட் கெயின் ஆகும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நார்மல் வெயிட்டை வந்து எப்பயுமே மெயின்டைன் பண்ணுறது எப்பயுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிரச்சனையுமே வந்து வரும். ஸோ அதே போல் இந்த எலும்பு பிரச்சனை வர்றதுக்கும் ஒரு காரணம் வந்து இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமையும் வந்து இது பண்ணிக்கணும். ஸோ அதுக்கடுத்து இப்போ வந்து கம்மிங் டு பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு வந்து இந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனைக்கு வந்து என்னென்ன விட்டமின்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த விட்டமின் டி வந்து சூரிய ஒளியிலேயே வந்து நல்லா இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சத்தில் வந்து நம்ம அதிக நேரம் வந்து இருக்குது, அதாவது நம்மளுடைய கை கால் மட்டும்தான் நம்மளுடைய சூரிய வெளிச்சத்தில் வந்து படுற மாதிரி இருக்கு. ஸோ பாதி ஆர்கன் வந்து நம்ம உடம்புல உள்ள ஆர்கன் வந்து சன்லைட் வந்து படுறது மாதிரி இருக்கும்போது ஒரு 1/2 hour 1 hour இருக்கும்போது விட்டமின் டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விட்டமின்ஸ் வந்து நேரடியாக நம்ம உடம்புக்கு கிடைக்கிறது மூலியமாக இந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து தீர்றதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அது போல லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே அவங்களுக்கு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுரக்கக்கூடிய அந்த செக்ஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈஸ்ட்ரோஜன். ஸோ அதோடைய அளவு வந்து படிப்படியாக குறைகிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனை வர்றதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா எலும்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் டி சொன்னேன். ஸோ அது போல மினரல்ஸ் வந்து கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மினரல்ஸ். ஸோ அந்த மினரல்ஸ் வந்து இருக்கிற மாதிரி அந்த தாது பொருட்கள் இருக்கிற மாதிரி நம்ம உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் எந்தெந்த உணவுல அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். ஸோ விட்டமின் டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விட்டமின் டி நிறைந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கலாம். சன்லைட்ல இருந்து கிடைக்குது. ஸோ இதையும் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது போக ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃபாக இருக்கணும். ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுனாவே பல பிரச்சனைகள் வரும். ஸோ அது போக இந்த ஆர்த்தோ பிரச்சனைக்கும் அது ஒரு ரீசன் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர், ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு வெயிட்டை வந்து நம்ம தூக்கும் போது எலும்புகள் மூட்டுகள் வந்து பிரச்சனை வரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்டார்டிங் அதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி, ஸோ நம்மளுடைய உடம்பு கை கால் அந்த மூட்டுகள் எலும்புகள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஸோ அதுக்கடுத்து அந்த இது பண்ணோம்னா நமக்கு ஒரு அந்த எலும்புகள் பிரச்சனையிலேருந்து சரி பண்ணலாம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இல்லைன்னா காலையில், ஏன்னா இப்போ குளிர்காலத்தில் நம்மளுடைய ஜாயின்ட்ஸ் அண்ட் எலும்புகள் வந்து ரொம்ப ஸ்டிப்னஸாக இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் தளர்வாக இருக்கிறதுக்கு வாக்கிங் போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நம்ம உடம்புல உள்ள அந்த எலும்பை வந்து நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எலும்புகள் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு இடத்துல இருந்து இந்த லோக்கமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ இடப்பெயர்ச்சி பண்ணி போக முடியும். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா வந்து இந்த எலும்புகள் மூட்டுகள் தசைகள் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம மாடிப்படியில் ஏறுறது, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த எலும்புகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து ரிலீவ் பண்ணலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த புகைப்பிடித்தல், அதாவது ஸ்மோக்கிங் பண்ணுறது மூலியமாகவும் எலும்புகளில் பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதையும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம என்னதான் வந்து கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் பற்றி நம்ம பேசினாலும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மினரல்ஸ். ஸோ அதை விட நமக்கு அது முக்கியமாக இருந்தாலும் நம்ம உடம்புல இந்த ஸ்ட்ரெஸ் ஐடியலாக வந்து வெயிட் மெயின்டைன் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது. அது போக மிக முக்கியமான 2 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள்ல இருந்தும் அது போக பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்கிறது மூலியமாகவும் நம்ம இந்த எலும்புகள்ல இருந்து மட்டுமல்ல உடம்புல இருக்க நிறைய நோய்களை வந்து நம்மளே வந்து தீர்க்கலாம். ஸோ எப்பயுமே வந்து உணவு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உணவை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம சாப்பிட்றது மூலியமாக கரெக்டான ஆரோக்கியமான சரிவிகித உணவை வந்து மேற்கொள்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்த மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.